எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 3 செவ்வாய் 4 ராகுவா, அதான் இந்த டாபிக் பேர். இந்த முறை வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பார்க்கக்கூடிய முறை. இதில் கிரகங்களுக்கு வேலை இல்லை. கிரகங்கள் பார்த்தாலும் யூஸ் இல்லை, ஏன்னா கிரகங்கள் வேலைக்காரங்க. நட்சத்திரம் அப்படிங்கிறது அதை இயக்கிற ஓனர். அப்போ ஓனர் சொல்கிறது தான் இந்த வேலைக்காரன் செஞ்சாகணும். வேலைக்காரன் தனியாக செய்கிறதுக்கு உரிமை கிடையாது. அதனால் முதலாளிகளை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்கிற முறையை பார்ப்போம். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ராகு நட்சத்திரத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன் ராகு நட்சத்திரம், சுக்கிரன் ராகு நட்சத்திரம், குரு ராகு நட்சத்திரம், செவ்வாய் ராகு நட்சத்திரம். 4 கிரகங்கள் ராகு நட்சத்திரத்தில் இருக்குது. அடுத்து செவ்வாய் நட்சத்திரத்தில் பார்ப்போம். செவ்வாய் நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம், கேது செவ்வாய் நட்சத்திரம், புதன் செவ்வாய் நட்சத்திரம். இப்போ 3 கிரகங்கள் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது. 4 கிரகங்கள் ராகு நட்சத்திரத்தில் இருக்குது. ஓகேயா? அடுத்து கேது நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருக்குது. சனி கேது நட்சத்திரம், ராகு கேது நட்சத்திரம். 2 கிரகங்கள் கேது நட்சத்திரத்தில் இருக்குது. லக்னம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. இப்படி வச்சுக்கிடுவோம். இதுதான் கான்செப்ட். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கேது நட்சத்திரம், 3 செவ்வாய் நட்சத்திரம், 4 ராகு நட்சத்திரம், இப்படி வருது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நட்சத்திரம் அப்படின்னு மறந்துடுங்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 2 கேது இருக்குது, 3 செவ்வாய் இருக்குது, 4 ராகு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ராகுங்கிறது என்ன வேலை செய்யுமோ அதை 4 இடத்துல இந்த ராகு செய்யும். அவ்வளோதான். செவ்வாய் ஒரு பாவகத்தில் என்ன வேலை செய்யுமோ இது 3 இடத்துல 3 பாவகத்தில் இந்த செவ்வாய் தன்னுடைய வேலையை செய்யும். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ நிறைய நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் கனெக்ட் ஆகும்போது அது பெரும்பாலான பாவகத்தை இயக்குது. இப்போ இந்த 3 கிரகங்கள் தான் டோட்டலாக 12 பாவத்தையுமே இயக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 கிரகங்கள் மட்டும் 12 பாவகத்தை இயக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு கிரகங்களே இல்லையா அப்படின்னா இல்லை. இங்கே குரு அப்படிங்கிறது இல்லை, சுக்கிரன்கிறது இல்லை, அதே மாதிரி புதன்கிறது இல்லை. அப்போ இந்த காரகத்துவங்கள் ரீதியான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, இது இல்லாத காரகத்துவங்கள். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிளானட் இல்லை, குரு நட்சத்திரத்தில் பிளானட் இல்லை அப்படின்னா அந்த உறவுனால உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை கேரண்டியாக சொல்லலாம். குரு நட்சத்திரத்தில் பிளானட் இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் வருமானத்தை நீங்கள் ஈட்ட முடியாது. அதை நீங்கள் கேரண்டியாக சொல்லலாம். குழந்தைகள்னால பயன் இருக்காது. குழந்தைகள் பிறக்காதுன்னு சொல்லக்கூடாது. குழந்தை பிறந்தாலும் உங்களுக்கு அதில் பெனிஃபிட் கிடைக்காதுன்னு தான் சொல்கிறேன் நான். பயன் இல்லைன்னு, அதாவது அது கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலை. அதனால் பயன் இல்லைன்னு சொல்கிறேன். இதில் இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்டை தரக்கூடிய கிரகங்கள். இதை தாண்டி வேறு கிரகங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது. அதே மாதிரி இப்போ புதன் அப்படின்னா படிப்பீங்க, படிக்கிறதுனால பெனிஃபிட் இருக்காது. சனிங்கிறது வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்காது. வேலை கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. வேலை கிடைக்கும், முன்னேற்றம் இருக்காது. சுக்கிரன் நட்சத்திரத்தில் இல்லைங்கிறதுனால பெண் கிடைக்காதுன்னு சொல்லலை. பெண் கிடைச்சாலும் யூஸ் இல்லை. அப்படி நான் சொல்கிறேன். அப்போ இந்த 3 கிரகங்கள் தான் 12 கட்டத்தையுமே இயக்குது. அதனால தான் நான் இந்த கான்செப்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கு எந்த தொழில் அமையும் அப்படின்னா, எந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் நிறைய பிளானட் அமையுதோ அந்த தொழில் தான் அவர் பண்ணுவாருன்னு சொல்கிறோம். நான் கேரண்டியாக சொல்லலாம். கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக 100% கரெக்டாக வரும். இங்கே செவ்வாய் 3 இடத்துல இருக்குது. ராகு 4 பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுது. 2 பாகம் கேது கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ அதிகமாக கண்ட்ரோல் ஆகிறது செவ்வாய் ராகு தான். இந்த 12 கட்டத்தில் நிறைய கண்ட்ரோல் பண்ணுறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணும்போது இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்ட தொழில் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அது என்னென்ன சொல்லுது அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது ஆயுதம், ராகுங்கிறது ஆயுதம் மூலிமா பாதிப்பு ஏற்படுத்துறது. இப்போ இராணுவம் யாரையா சுட்டுக் கொள்கிறாங்களா, அறுவை சிகிச்சை மூலிமா கை காலை வெட்டுறாங்களா, கசாப்பு கடையில் ஆட்டு கோழியெல்லாம் வெட்டுறாங்களா, குத்துச்சண்டை மூலிமா காயத்தை ஏற்படுத்துகிறாங்களா, அக்குப்ரெஷர் மூலிமா வைத்தியம் பார்க்குறாங்களா, இது எல்லாமே செவ்வாய் ராகுனால் ஏற்படக்கூடிய தொழில். செவ்வாய் கேதுனால் ஏற்படக்கூடிய தொழில்னா தோட்டக்கலை, செடி வெட்டுறாங்களா, முள் செடியை, முள்ளுங்கிறது செவ்வாய், கேதுங்கிறது வெட்டுறது. அறுவை சிகிச்சை செய்கிறாங்களா, விஷ முறிவு மருத்துவம் பண்ணுறாங்களா, விஷக்கடிக்கு மருத்துவம் பண்ணுறாங்களா, சிலம்பாட்டம், கத்திச்சண்டை, துப்பாக்கி சுடுதல், மம்பட்டி, மண்வெட்டியை வச்சு தோன்றது, மண் தோன்றது, மண்ணுங்கிறது செவ்வாய், தோன்றதுங்கிறது கேது. அப்போ இப்படி செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணும்போது இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே வராது கேரண்டியாக சொல்லலாம். இதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு செயல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
லைஃப் லாங் வந்து போராடிட்டே இருக்கணும். செவ்வாய் ராகு கம்பைன்ட் ஆச்சுனாலே எப்படியும் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து தற்கொலை முயற்சி கண்டிப்பாக எடுப்பீங்க. மேலேருந்து குதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தற்கொலை முயற்சி எடுப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் விழுந்து செத்துடலாமான்னு தற்கொலை முயற்சி எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. விஷம் குடிச்சு செத்துடலாமாங்கிறது செவ்வாய்க்கு அது. அப்போ இந்த 3 கிரகங்கள் தான் சம்மந்தப்படுது. அப்படிங்கும்போது 3மே வந்து இருட்டில் இருக்கக்கூடிய பிளானட்ஸு, இருட்டில் இயங்கக்கூடிய பிளானட்ஸு. அப்போ இந்த பிளானட்ஸ்க்கு வந்து நீங்கள் காலையில் டைமில் வந்து ஒர்க்கு அதிகமாக எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒன்றும் சக்ஸஸ் ஆகாது, வேலைக்கு ஆகாது. இங்கே என்ன குரு பார்வை பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது, என்ன பிளானட் காம்பினேஷனில் இருந்தாலும் ஒரு மண்ணுக்கும் ஆகாது. இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நடைமுறையில் வந்து பொருத்தி பாருங்கள். இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க குரு பார்வை பட்டுச்சு எல்லாமே சரியான, ஒன்றும் சரியாகாது. ஏன்னா இங்கே வந்து குரு கனெக்ஷனே வரல நட்சத்திர ரீதியாக. அதே மாதிரி சுபகிரகங்கள் இது கனெக்ஷனு இங்கே சேர்க்கை, கிரக சேர்க்கையில் வந்து நல்ல கிரகங்கள் சேர்க்கை அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை, எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. நட்சத்திரத்தில் எது கனெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த 3 கிரகங்கள் தான் எல்லா பாவத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த 3 கிரகம் சார்ந்த தொழில் எவன் பண்ணுறானோ அவன் ஜெயிக்கிறான். இது பண்ணலை அப்படின்னா மரணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, ஒரு லேடி கேட்டாங்க, அதாவது வந்து ஒருத்தர் வந்து மரணம் எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துர்மரணங்கள் அவங்க சொல்கிறது. அப்போ துர்மரணங்கள் வந்து சொல்லலாம், ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது சொல்கிறது நீங்கள் கேட்டால் துர்மரணம் வராது அப்படி சொல்கிறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்ட இந்த செயல் பண்ணும்போது துர்மரணங்கள் உங்களுக்கு வராது. இந்த காரியத்தை நீங்கள் செய்யலை, இந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாத பட்சத்தில் வேற ஒருத்தன் வந்து உங்களுக்கு குத்துவான், வேற ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறது ஏதாவது துப்பாக்கியால் சுடுவான், அல்லது வந்து சண்டையில் வந்து ஏதாவது இடத்துல காயப்படுத்துவான், அல்லது சர்ஜரி பண்ணுவான், ஏதாவது சூழல் வந்து ஏற்படும். இதை செஞ்சுட்டிங்கன்னா அது ஏற்படாது. ஏன்னா டாக்டர் வந்து டெய்லி 2-3 பேருக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும், கசாப்பு கடைக்காரன் டெய்லி ஆடை வந்து கொள்கிற மாதிரி வரும், குத்துச்சண்டை வீரர் வந்து குத்தி காயப்படுத்துகிற மாதிரி வரும், அக்குப்ரெஷர் டெய்லி மருத்துவம் பண்ணுற மாதிரி வரும், இராணுவ வீரர் வந்து டெய்லி சுடுறாங்கல்ல. இப்போ செவ்வாய் ராகனுடைய வேலையை அவன் பார்க்கும்போது அது பாதிக்காது. எவன் இதை பார்க்கலையோ அவனுக்கு பாதிப்பு நிச்சயமாக உண்டு. அப்போ செவ்வாய் ராகு இருக்குதுன்னா இந்த தொழிலை தேர்ந்தெடுங்க. அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கத்தி கம்பு இதை வச்சு ஏதாவது செய்யக்கூடிய செயல்பாடு டெய்லி இருக்கணும். அது இல்லைன்னா உங்களை வச்சு பாதிக்கும். இதில் குரு பார்வைக்கெலாம் அங்கே வேலை இல்லை, இங்கே குரு நட்சத்திரத்தில் பிளானட்டே இல்லை. இதை வச்சு நீங்கள் பலன் சொல்லி பாருங்கள், 100% கரெக்டாக வரும். வெறும் கிரக காம்பினேஷன் வச்சு நீங்கள் பலன் சொல்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க, நட்பு கிரகங்கள் சேர்த்தா நல்லதுன்னு சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு குரு சூரியன், குரு செவ்வாய் சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ நாள் நீங்கள் வச்சுக்கோங்க, குரு செவ்வாய் வந்து இங்கே சேர்ந்துருக்குது, ஆனால் அது ராகு நட்சத்திரத்தில் 2 பிளானட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குருவும் ராகு நட்சத்திரத்தில் இருக்குது, செவ்வாய் ராகு நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குரு செவ்வாய் வந்து இங்கே சேர்ந்துருக்குது கும்பத்தில், 2மே ராகு நட்சத்திரத்தில் இருக்குன்னா இங்கே ராகுவாக மாறிடும். அது அங்கே வந்து குரு செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அது ராகுவாக மாறிடுச்சு. அப்போ ராகு செயல்பாடு நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். குரு செவ்வாய் சேர்ந்துருச்சு, குரு சூரியன் சேர்ந்துருச்சு, சிவராஜ் யோகம் வந்துருச்சுன்னு சொல்கிறது வந்து தப்பாக வரும். இங்கே வந்து சிவராஜ் யோகம் இங்கே வேலை செய்யாது. நட்சத்திர ரீதியாக கனெக்ட் பண்ணி பாருங்கள், எந்த கிரகம் கனெக்ட் ஆகுது அந்த தொழில் பண்ணலை அப்படின்னா உங்களை அது பாதிக்குது. ஆயுள் கண்ட வருதா, அதோடைய வேலையை நீங்கள் செய்யலை, அது உங்களை வச்சு செய்யுது, அவ்வளோதான். அந்த வேலையை செய்கிறவனுக்கு அது பாதிப்பை கொடுக்கறது இல்லை. இதுதான் அனுபவபூர்வமான உண்மை. இந்த பதிவு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த 3 பிளானட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது ஃபுல்லாக. இங்கே குருவுக்கு வேலை இல்லை, சுக்கிரனுக்கு வேலை இல்லை, புதனுக்கும் வேலை இல்லை. அதில் பெனிஃபிட் கிடைக்காது உங்களுக்கு. எந்தெந்த கிரகம்லாம் குறிக்குதோ, இப்போ சுக்கிரன் வந்து மனைவினால பெனிஃபிட் இல்லை, குருங்கிறது நகையினால் பெனிஃபிட் இல்லை. கிடைக்கும், நான் கிடைக்காதுன்னு சொல்லலை, கிடைச்சி பெனிஃபிட் இல்லை, யூஸ் இருக்காது, பயனளிக்காது, சம்பாதிக்க முடியாது அப்படி சொல்கிறேன் நான். இதை வந்து நடைமுறையில் பொருத்தி பாருங்கள். நிறைய இதில் வந்து நான் பொருத்தி பார்த்துட்டு தான் சொல்கிறேன், நான் சும்மா ஒன்றும் வளரல. இங்கே வந்து குரு பார்வை பார்த்துருச்சுன்னா எல்லாமே சரியாயிரும்லாம் சில ஜாதகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே குருவுக்கே இங்கே வேலை இல்லை, அவர் பார்வைக்கு எங்கே வேல்யூ இருக்கும், அது ராகுவாக மாறிடுச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இங்கே வந்து சிவராஜ் யோகம் வந்துடுச்சு, குரு வந்து வேறு செவ்வாயோடு சேர்ந்துருச்சு, அது ஒரு யோகம் வந்துடுச்சு, சூரியன் வந்து புதனோடு சேர்ந்துருச்சு, புதாதித்ய யோகம் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. அங்கே வேலையே இல்லை, அது இருக்கிறது வேறு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் சொல்கிறது தான் இது வந்து கேட்கணும், ஓனர் சொல்கிறத அந்த வேலைக்காரன் கேட்கணும், அவ்வளோதான். இங்கே வந்து வேலைக்காரனுக்கு வேலை இல்லை, அது முக்கியத்துவம் கொடுத்து பலன் சொன்னால் தப்பாக வரும். அப்ளை பண்ணி பாருங்கள், 100% தப்பாக தான் வருது. நட்சத்திர ரீதியாக கனெக்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். அப்பயும் பாதிப்பு வருது அப்படின்னா இந்த நட்சத்திரம் சொல்கிறக்கூடிய செயலை நீங்கள் பண்ணலை, அதனால் பாதிக்குது. இப்போ இங்கே லக்னம் பார்த்தீங்கன்னா மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி, 3, 8ங்கிறது மாரகஸ்தானங்கள். அப்போ 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து இங்கே மாரகாதிபதியாக வந்து லக்ன புள்ளி மாரகஸ்தானத்தில் நிற்கிறதுனால எது எடுத்தாலும் வந்து ஃபெயிலியர், எது எடுத்தாலும் தற்கொலை முயற்சி, எது எடுத்தாலும் வந்து வாழ்க்கை விரக்தி, எங்கே போனாலும் அடிபடுறது, எங்கே போனாலும் காயப்படுறது உண்டான சூழல் வந்து உருவாகும். வாழ்க்கை ஃபுல்லாக மிசரியாக இருக்கும். அப்போ இவர் சொல்கிறது என்ன, அந்த வேலையை செஞ்சுருங்கன்ற நான், அந்த டியூட்டியை ஜாயின் பண்ணுங்கள், அல்லது டெய்லி ஏதாவது ஒன்று வந்து வெட்டிகிட்டே இருங்க, பாதிக்காது. அதை நீங்கள் வெட்டாத பட்சத்தில் உங்களை அது வெட்டும். இதுதான் லாஜிக்கு.
இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச கான்செப்ட், தப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒத்து வரலைன்னா கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு இது ஒத்து வருது நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டு, அதனால் வந்து நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகர்கள் சொல்கிற மாதிரி கிரக சேர்க்கை கிரக பார்வை வச்சு நீங்கள் பலன் சொல்லுங்கள். நான் யாரையும் வந்து வற்புறுத்தலை இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. என்னுடைய புரிதல் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்னா இதை பார்க்காதீங்கன்ற நான். நெகட்டிவாக கமெண்ட் பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம்.